நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் கொட்டு முரசு மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் பணமா பலமா. ஆசையா கோட்டை நாற்காலியை குறிவச்சு அண்ணன் தம்பிகள் 6 பேர் படையெடுத்து போவதை அழகாக படமாக்கியிருக்காரு இயக்குனர் ஆறு நாயன்மார்கள். எதிர்கட்சிகளை பத்தி பேசி பேசி போர் அடிச்சு போனதால நாயகன் மலரும் நினைவுகளை பேசுறதா முதல் காட்சி தொடங்குது. நான் எல்லா பக்கம் திரும்ப மாட்டேன், ஏன்னா நேரம் ஒரே தான் பார்க்க மாட்டேன். நான் வந்து டெம்பிள் டிராவலர் இல்லை, எல்லாம் அவங்க சுத்தி பேசுறது. டெம்பிள் டிராவல வந்த காலங்கள்லாம் உண்டு, டெம்பிள் டிராவல வந்த காலங்கள்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல. அப்ப ஸ்டாலின் மற்றவங்கலாம் ஸ்டேஜில் இருந்தாங்க, மேடையில் இருந்து பேசுனாங்க, என்னை கிண்டல் அடிச்சாங்க. இப்போ அவங்க டெம்பிள் டிராவல சுத்துறாங்க, அவர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன்னு புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லுகிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா தான் ஒரு நிலைக்கு வந்து விட்டதை பூடகமா நாயகன் போட்டு உடைச்சிட்டு அந்த கால கூட்டணி கணக்கை மனத்திரையில் ஓட விடுவது சிறப்பு. எப்படிங்க இருக்கிறீங்க? அதிமுக திமுக அடுதல் வரக்கூடாதா? என்னையே அதிமுக திமுக 50 வருஷம் ஆண்டு எப்படி 67 அண்ணா வந்து எப்படி 67 அண்ணாதுரை, ஆமா 67 எப்படி அண்ணாதுரை எப்படி ஒரு கட்சி கூட்டணி கொண்டு வந்தார், அதே போல திருப்பு முனையாக இன்று நான் ஒரு கட்சி கூட்டணியாக கொண்டு வந்திருக்கிறேன். 6 கட்சியை தவிர வேற யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் சுற்றும் வாலிபரா நாயகன் பலம் வர ரூட் போட்ட லொகேஷன் மேனேஜரே மேடையில நாயகன் பாராட்டுறது புதுமை. பின்னாடி நிறைய பேசணும், டைம்ல இவங்க ராகராகா போட்டிருக்காங்க ரூட் எல்லாம். இங்க இருந்து ஒட்டப்படாரம் போகணுமாம், ஒட்டப்படாரம் போதும் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கலாம். இங்க முடிச்சுட்டு ஒட்டப்படாரம் என்ன ரூட் போட்டா எனக்கே தெரியல. போட்ட ரூட்ல வந்து சேர்ந்த நாயகன் வரும்போது தான் பட்ட பாட்டை சுவையோட எடுத்து சொல்ற காட்சி இதமா இருக்கு. திருச்சியில இருந்து நான் வந்தேன், பாத்திமன் ரோடா வந்து கங்கா சமுதிரம் கரெக்டா இல்லைன்னா நான் எங்கேயே கொஞ்சம் நீங்க இங்கே வந்திருப்பேன், புதுக்குடிக்க நான் பேச வந்திருப்பேன். புதுக்குடிக்கு பேசுறது அந்த அளவுக்கு ரோடு ஆடிட்டே போது. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சேதுபதி IPS, சத்திரியன், ஹானஸ் ராஜ்னு பல முகம் கண்ட நாயகன் போலீஸ் போலவே நடிச்சு காட்டுறது கலகலப்பை கூட்டுது. யாரு கத்துறாங்கன்னா அவங்க பிடிக்கணும்ல, ஆனா நீங்க பிடிக்கணும், அதான காவல்துறையோட வேலை. அதுக்கு அதெல்லாம் பார்க்கணும். இந்த இதே பாருங்க, அதை தூக்குற மாதிரி அதை தூக்கிட்டு போற மாதிரி காவல்துறை அப்படியே அலர்ட்டா இருக்கிறோம். படம் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும் போது இடையில சலசலப்பு உருவாக அந்நியன் டைப்ல நாயகனும் டயலாக்க மாத்துறாரு. சரி, அங்க என்ன கேட்பாங்க? யாருப்பா யாரு, என்ன சத்தம்? அதுக்கெல்லாம் அந்த சலசலப்புக்கெல்லாம் விஜயகாந்த் பயப்பட மாட்டேன்னு ஏன் தைரியமாக என்ன இங்க சத்தம்னு கேட்கணும். சத்தம் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும். தயவுசெய்து எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவ்வளவு பேர் எதுக்கா இருக்கீங்க இங்க? மாத்திரம் என் கச்ச காது கிட்டேன் கச்சன்னு கத்துறேன், காதுகிட்டே வந்து கத்துறோம் இல்லையா? என்னுடைய பேச்சு கிடும்ல, நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு இடத்துல நாயகன் போற வழியில எதிரில ஒரு கட்டடத்தை பார்த்து ஆனா அவனை படிச்ச காலங்களை நினைச்சு பாக்குறது உற்சாகம். அதே போல டீப்ரூட் ஹைஸ்கூல் நான் படிச்ச ஸ்கூல் இங்கதான் இருக்கு. டீப்ரூட் வரும்போது தான் ராம்நகரத்தை நான் பார்த்தேன். இந்த தேவகோட்டையில சொன்ன மாதிரி நம்ம மாவட்ட செயலாளர் திருவங்கடம் சொன்னாராம், இவர் ஒன்றும் புதுசு இல்லை. நான் புதுசு இல்லை, நீங்க அப்ப சின்னவர். ஏனென்றால் சரஸ்வதி தியேட்டர் தெரியுமா தேவகோட்டையில, உங்க படம் பார்த்தவன் இந்த விஜயகாந்த். அப்ப எப்பன்னு நீங்க பாத்துக்கணும். ஆக சரஸ்வதி தியேட்டர்ல படம் பார்த்திருக்கேன்னு சொல்லாதீங்க. அப்ப தேவகோட்டையில படிச்சு நான் வந்து லீவ் விட்ட உடனே இந்த காரைக்குடி ராமோலா தியேட்டர்லயும் படம் பார்ப்பேன். தேவகோட்டையில வந்து படம் பார்க்கறேன் எம்ஜிஆர் படம் மட்டும்தான், காரைக்குடியில பார்த்தா எம்ஜிஆர் படம் மட்டும்தான். புரட்சி கலைஞர் உருவானது புரட்சி தலைவரை பார்த்துதான்னு ரசிகர்கள் விசில் அடிக்க நாயகனோ அடுத்த காட்சியில கண்ணீரை வரவழைக்கிறாரு. டிப்யூட்டி ஸ்கூல்ல இருக்கும் பொழுது என்னங்கிற என்னுடைய இளமை பருவத்தை சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? இளமை பருவத்தை நீங்களே படிச்சிருப்பீங்க.
எங்கள் ராம்நகர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் நடந்தே போகணும், நானும் எங்கள் அண்ணனும். ஏன்னா அந்த ஹாஸ்டல் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்துருச்சாங்க. ஆக நாங்கள் அப்படியெல்லாம் நடந்து வந்த காலங்களோடு திரும்ப வந்து அப்பாக்காக இங்கே படித்தேன் ராம்நகரில். எப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக. ஏன்னா வயிற்று பசினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? செல்லுதாவிட எனக்கு தெரியும் வயிறு பசினா. அந்த சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி என்றால் தெரியும். அத்தனையும் சுத்தி முடிச்சிட்டு கடைசியில பாயிண்டை பிடிக்கும் நாயகன் படத்துக்கு தலைப்பு கொடுக்கிற மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுறாரு. 70,000 கோடி 80,000 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அதிமுக திமுக. எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு, முரட்டு இளைஞர் மனோபலம் இருக்கு, பார்த்துக்குவோம் அப்படின்னு. அவங்க பணம் பலம், பணம் பலம் பார்த்துக்குவோம், நல்லா எடுத்துருங்க. ஏன் பயந்து சும்மா சும்மா ஏன் அப்படி இப்படி சும்மா எடுங்க. மொத்தத்துல பணமா பலமா முரட்டு டயலாக் மிரட்டுது. இதுவரைக்கும் நம்ம சும்மாதான் இருந்தோம், இல்லையா?